சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அரசி, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாய ஸ்தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா நாளை முக்கிய நிகழ்வான கொடியேற்றமும் நாளை திருமஞ்சன திருவிழாவும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கனகசபை மீது ஏறி பக்தர்கள் ஏற அந்த அனுமதிக்க கோரி வழக்கு சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் தொடர்ந்திருந்த இந்த வழக்கினுடைய விசாரணையை நேற்று உயர்நீதிமன்றம் விசாரித்த நிலையில இந்த கனகசபை மீது ஏறி இன்று தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணைக்கு எதிராக எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும், விதி மீறல்கள் இருந்தால் தாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும், இது தொடர்பாக ஒரு வாரத்திற்கும் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவினை தொடர்ந்து இன்று காலை முதல் பக்தர்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள அந்த கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா நாளை தேரோட்டமும் நாளை மறுநாள் இந்த முக்கிய நிகழ்வான ஆணி திருமஞ்சன திருவிழாவும் நடைபெற உள்ள நிலையில பக்தர்கள் இந்த கனகசபை மீது ஏறி தரிசிக்க அனுமதி அளித்தது பெரிய பக்தர்களிடையே மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர். அரசி, விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.